வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி பார்த்தோம்னா அவங்க சிவராமனுக்காக மெக்கானிக் ஷெட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வெற்றியை வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. இதனால யாருக்குமே ஒன்றும் புரியமிச்சிட்டு இருக்கிறாங்க. வெற்றி எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியும் துளசியும் சேர்ந்துட்டு சிவராமன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பா நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து வேலைக்காக போக வேண்டாம்ப்பா, கை கட்டி நீங்கள் நிற்க வேண்டாம், அதனால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி இருந்தவருப்பா, ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் இப்படிலாம் ஒரு வேலை செய்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் வேலையே நீங்கள் வந்து ஆரம்பிங்க அப்படிங்கவும், அப்போ அதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பார்த்தோம்னா ரேவதி, அதுக்கப்புறம் முருகன், துளசி இவங்க எல்லாருமே வந்து பணமாகவும் நகையாகவும் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் இப்படிலாம் நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், இவங்க தான் இப்போ பணமும் நகையும் கொடுத்துருக்காங்களா, இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க, மிச்சம் இருக்கிறதுக்கு நான் இருக்கிற மாமா அப்படி சொல்லவும் இது கிட்டதுமே சிவராமன் வந்து சொல்கிறாங்க, இல்லை தம்பி நீங்கள் இந்த அளவுக்கு வந்து சொல்கிறதே போகிறோம், எனக்கு வந்து வேறு ஹெல்ப்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கவோ இப்போ துளசி சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்படி கஷ்டப்படும் போது நாங்கள் உதவி பண்ணுறதுன்னு நினச்சிட்டு எதுக்கு இப்படி நினைக்கிறீங்க, எங்களை நீங்கள் வளர்த்த ஆளாக்கலையா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் வந்து உதவி பண்ணும்போது நீங்கள் எதுக்குப்பா வேண்டான்னு சொல்லி தடுக்கிறீங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்காங்கன்னா எங்களே அந்த மாதிரிக்கு நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படிலாம் நான் நினைப்பேனமா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கண்கலங்கவும், அப்பா நான் சொல்கிறது கேளுங்க, நாங்கள் வந்து இப்படி தாரோம்ல, இதை வச்சு நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷெட்டை ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் சிவராமனும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. அப்போ வெற்றியும் வந்து சிவராமனுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு செட்டையும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் இந்த விஷயம் வந்து அஞ்சலிக்கு தெரிய வரவும் அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னால் தான் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது, இங்கே பாரு அஞ்சலி, நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம், அப்படிலாம் நீ ஒன்றும் நினச்சிட்டு இருக்காத, வெற்றி தான் வந்து மிச்ச ரூபாய்க்கு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரல, அதனால நீ எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், நீ வந்து சந்தோஷமாக இருந்தாலே போகிற அஞ்சலி அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் லட்சுமி வந்து அவங்க சொல்றாங்க, அதாவது துளசியும் அஞ்சலி நம்மளுக்காக இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது மட்டும் இல்ல முருகன் ரேவதியும் அப்படிதாங்க, அது மட்டும் கிடையாது கவிதாவும் தீபாவும் நல்ல பொண்ணு தான், ஆனா நம்ம ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்க அவங்க தான் நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆம்பளைங்களை பிள்ளைகளை பெத்தாக்கி நம்மளுக்கு பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் பாருங்களேன் நம்மளை நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டானுங்க, அதுக்கப்புறம் துளசியும் அஞ்சலி மட்டும் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, அந்த நம்பிக்கையை கொடுத்தது வேற யாரும் கிடையாது துளசியும் வெற்றியும் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே வந்து சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் அதை ஒன்றும் நினச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இதில் வந்து ஜெயிச்சு காட்டினாலே அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் அதனால வந்து வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் வந்து தன்னுடைய வேலைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வெற்றியும் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு ஷெட்டை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்கவும் இதை வந்து வெற்றி வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சிவராமன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க லட்சுமி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அஞ்சலி நாளைக்கு இந்த மாதிரிக்கு வந்து ஷெட்டை திறக்க போகிறோம், நீ வந்துடணுமா, நீயும் மாப்பிளையும் வந்துடணும் அப்படிங்கவோ இது கேட்டதுமே வந்து அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா எல்லாம் ரெடி ஆகிடுச்சம்மா அப்படிங்கும்போது, ஆமாம் அஞ்சலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுது, நீ நாளைக்கு நீயும் மாப்பிளையும் வந்துருங்க அப்படிங்கும்போது உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க, அம்மா மாப்பிள்ளையை வந்து முன்னாடி மாதிரிக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் அவருடைய சுயரூபம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தாங்கிக்க மாட்டோமா, அதனால என்னை மன்னிச்சிருமா, நான் அவரை அழைச்சிட்டு வர மாட்டேன், நான் மட்டும்தாம்மா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வெற்றியும் துளசியும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மாமா அத்தை வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலியும் வந்துடுவோம், என்ன மாப்பிள்ளை வரலையான்னு சொல்லி கேட்கும்போது உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா அவருக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சுது, அதனால தான் அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் லட்சுமி கேட்குறாங்க. சரி வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்கே திறப்பு விழாவுக்காக எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து வெற்றியும் துளசியும் சொல்கிறாங்க, அப்போ உங்கள் கையாலேயே நீங்கள் கடையை தரங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சிவராமன் லட்சுமி மற்ற எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது கடையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகும்போது பார்த்தோம்னா போலீஸ் ஜீப்பு வருது. உடனே வந்து எதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தோம்னா வெற்றிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெற்றியும் துளசியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதாவது அவர்
அவர் என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கவும் அப்போ பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து ஒரு வீடியோவை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ திவ்யாவை தான் காட்டுறாங்க. திவ்யா வந்து அவங்க அதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தோம்னா வெற்றி நீ 1/2 மணி நேரத்துக்குள்ளே வரணும், அப்படி நீ வரலன்னா நான் என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இப்போ இவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து துளசிக்கும் மற்றவங்களுக்கும் தூக்கி வரி போடுது. என்ன வெற்றி இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அவங்க வெற்றிக்கிட்ட தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வெற்றியும் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே துளசி வந்து என்ன வெற்றி என்னென்னமோ இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னால் ஒன்றுமே நம்ப முடியல அப்படிங்கவும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து பேசுறதுக்கு தான் எங்களுக்கு டைம் கிடையாது, இவரை நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை அரெஸ்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சமும் நம்ப முடியாத அதாவது துளசி குடும்பமே அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவராமனும் லட்சுமி சொல்கிறாங்க, என்னம்மா என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, திடீர்னு வந்தாங்க என்னென்னமோ சொன்னாங்க, திடீர்னு பார்த்தோம்னா அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஐயோ என்னால் தாங்கிக்க முடியலமா அப்படிங்கும்போது உடனே வந்து துளசி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலை, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கோர்ட்டை தான் காட்டுறாங்க. கோர்ட்டில் வந்து அவங்க அதாவது கூண்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க வெற்றி. அப்போ வந்து கேட்குறாங்க, அதாவது இவருக்காக வாதாடுறதுக்காக யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இவருக்காக யாருமே வாதாட மாட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க போலுக்கு லாயர் எல்லாரும் சேர்ந்து. இதனால வந்து அப்போ நீதிபதி சொல்கிறாங்க, அப்போது நீங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வெற்றியும் எதுவும் பேசாத மாதிரிக்கு தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வெற்றியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. துளசிக்கு அஞ்சலி அவங்க எல்லாரும் காட்டுறாங்க. சிவராமன் லட்சுமி அவங்களும் இருக்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ நீதிபதி வந்து சொல்கிறாங்க, இவருக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லைன்னா அப்போ நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் பையனை காப்பாற்றுறதுக்காக எந்த லாயரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அபிராமி வந்து அவங்க ஈஸ்வரமூர்த்தி கையோ பிடிச்சிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், நான் சொல்கிறது கேளுங்க, எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா நீதிபதி வந்து நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக துளசி வந்துருந்தாங்க. அதாவது வெற்றிக்காக நான் வாதாட போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து நீதிபதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் லாயர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் லாயர்லாம் கிடையாது, ஆனால் அதாவது எப்படி வாதாடணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் முடிஞ்சது உண்மையை நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே நீதிபதியும் சரி உங்களுக்காக நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க வெட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. வெட்டி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் என்னால் வாதாட முடியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி வந்து என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த வந்து அவங்க துளசி கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெற்றியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ துளசிட்ட வந்து அஞ்சலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அக்கா என்னக்கா பண்ணுறது, நீ திடீர்னு வாதாட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நடக்குமோ தெரியல அப்படிங்கும்போது இப்போ சிவராமன் லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா துளசி கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ எப்படியும் வெற்றி தம்பியை காப்பாற்றிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா அபிராமியை ஈஸ்வரமூர்த்தியும் காட்டுறாங்க. அப்போ வந்து அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவா நம்ம பையனை காப்பாற்ற மாட்டா அப்படி அபிராமி சொல்லவும் அப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்கிறாங்க, அபிராமி அப்படி மட்டும் சொல்லாத, கண்டிப்பாக துளசியால் தான் நம்ம வெற்றியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. துளசி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, வெற்றியை காப்பாற்றுறதுக்காக வெற்றிக்கு வந்து எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.